வெல்கம் டு விண்மீன் தேசம். ஒரு ஊரில் ஒரு சுப்பையா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள் மனிதன் இருந்தார். அவனை ஊர் மக்கள் சுப்பு அப்படின்னு தான் அழைத்தார்கள். ஒரு நாள் கோடரி எடுத்துக்கொண்டு சுப்பு விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு போனான். விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது சுப்புக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு தோணுது. பிறகு கோடரியை அந்த இடத்துல போட்டுட்டு சுப்பு ஓய்வெடுப்பதற்கு ஒரு மரத்தடிக்கு போனான். அப்படியே தூங்கியும் விட்டான். கொஞ்ச நேரம் உறங்கி விட்டவன் திரும்ப விழித்தெழுந்து அவனோட கோடாரி எடுக்கிறதுக்கு சென்றான். கோடரி வெயில் சூட்டுக்கு நல்ல சூடாகி இருந்தது. முட்டாள் சுப்பு நினைச்சான் கோடரிக்கு காய்ச்சல் உண்டு. அப்போது அந்த வழியாக ஒரு வயோதிபர் வந்தார். அவரை கண்ட சுப்பு இப்படி சொன்னார், பெரியவரே, கோடரிக்கு காய்ச்சல் போல இருக்கு, சரியான சூடா இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பெரியவர், அப்படியா, அப்படின்னா போய் அந்த குட்டையில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை கேட்ட சுப்பு கோடரி எடுத்துக்கொண்டு ஓடி போய் குட்டையில் போட்டான். கொஞ்ச நேரம் காத்தும் இருந்தான் அந்த இடத்துல இருந்து. பிறகு சூடு குறைந்து விட்டது. அவன் நினைத்தான் கோடரிக்கு காய்ச்சல் குணமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி வெட்டிய விறகையும் எடுத்துக்கொண்டு கோடரியோட வீட்டுக்கு புறப்பட்டான். வீட்டுக்கு போனதும் சுப்புவின் மனைவி வெளியே வந்து சொன்னால், மகனுக்கு சரியான காய்ச்சல் அப்படின்னு சொல்லி. அப்போ சுப்பு நினைச்சா, கோடரிக்கு காய்ச்சலை குணப்படுத்துகிற மாதிரி மகனுக்கும் காய்ச்சலை குணப்படுத்தணும்னா மகனை தூக்கி கொண்டு ஆற்றுல போடணும் அப்படின்னு நினைச்சவன் உடனே மகனை தூக்கி கொண்டு ஆற்றுல போட்டான் முட்டாள் மனிதன்.